செய்திகள். காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருப்பதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் 2018-2019 ஆண்டுகளில் படித்து முடித்த இளநிலை மருத்துவர்கள் 279 பேர், முதுநிலை மருத்துவர்கள் 51 பேர் உட்பட மொத்தம் 330 பேருக்கு பட்டங்களை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு தொடங்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. காரைக்காலில் அரசு மருத்துவக் கல்லூரி தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மருத்துவ படிப்பு முடிக்கும் மாணவர்கள் கிராமப்புறங்களிலும் பணியாற்ற வேண்டும் என்றார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் யாசின் முகமது சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குனர் மருத்துவர் செவ்வேல், புதுச்சேரி அரசு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் உதயசங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலிஉல்லாஹா தர்கா 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா முக்கிய நிகழ்ச்சியான மின் அலங்கார சந்தனக்கூட உருளம் நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற மஸ்தான் சாஹிப் வலிஉல்லாஹா அவர்களின் 203ஆம் ஆண்டு கந்தூரி விழா கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூட ஊர்வலம் நேற்று இரவு 11 மணிக்கு புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து இன்று அதிகாலை தர்காவை வந்தடைந்தது. சந்தனக்கூட ஊர்வலத்தில் கண்ணாடி பல்லக்கு, சாம்பிராணி சட்டி பல்லக்கு மற்றும் பல அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வந்தன. கந்தூரி விழாவை முன்னிட்டு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் 200க்கும் மேற்பட்ட புதுச்சேரி மற்றும் காரைக்கால் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் மஸ்தான் சாஹிப் வலிஉல்லாஹா கந்தூரி விழா சந்தனக்கூட நிகழ்ச்சியில் நாகை, திருவள்ளுவர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர். காரைக்கால் பகுதியில் பல்வேறு இடங்களில் காணாமல் போன 10 லட்சம் மதிப்பிலான 50க்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த செல்போன்களை மீட்டு மக்கள் மன்றத்தில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா உரியவர்களிடம் ஒப்படைத்தார். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மக்கள் மன்றம் காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலைய வளாகத்தில் எஸ்எஸ்பி லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு புகார் மனுக்களை அளித்தனர். மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் தவறவிட்ட திருடு போன 50க்கும் மேற்பட்டவர்களில் சுமார் 10 லட்சம் மதிப்பிலான செல்போன்களை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் இன்சூரன்ஸில் பணம் கட்டி நிரவி பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் புகார் கொடுத்தனர். இதில் முதியவர் தன் 2 மகள்களின் பெயரில் போட்ட இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கவில்லை என்று கண்ணீருடன் புகார் கொடுத்தார். உடனடியாக புகார் விசாரித்து வழக்கு பதிவு செய்து பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று போலீசாருக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியின் போது காரில் வைத்திருந்த ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். லாஸ்பட்டி முத்தமிழ் வீதியை சேர்ந்தவர் மோகன மகேந்திரா, வயது 24. இவரது தங்கையின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி புதுச்சேரி கடலூர் சாலை அந்தோனியார் மஹாலில் கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்த பின் வந்த மொய்ப்பணம் மற்றும் பணம் நகைகளை ஒரு பையில் வைத்து தனது காரில் வைத்துவிட்டு மாலின் உள்ளே சென்று மற்ற வேலைகளை கவனித்து வந்தார். திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின்பக்க கதவின் கைப்பிடியை உடைத்து திறந்து அதிலிருந்து ரூபாய் 5.50 லட்சம் மதிப்பிலான பணம் மற்றும் நகைகள் திருடப்பட்டுள்ளது தெரியவந்தது. இது குறித்து மோகன மகேந்திரா அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து திருமண மண்டபத்தில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீரங்க கிருஷ்ணா நகரை சேர்ந்த டெல்லி கணேஷ் என தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் திண்டிவனத்தில் பதுங்கியிருந்த டெல்லி கணேஷை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் அவரிடமிருந்து ரூபாய் 1 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரது வங்கிக் கணக்கில் உள்ள ரூபாய் 1 லட்சத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதனையடுத்து நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் 16வது வருட T20 கிரிக்கெட் லீக் கம் நாக் அவுட் போட்டிகள் புதுச்சேரி கோரிமேடு டோல்கேட் அருகிலுள்ள மொரட்டாண்டி கிரிக்கெட் மைதானத்தில் துவங்கியது. புதுச்சேரியில் உள்ளூர் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டு விளையாடும் இந்த டோர்னமெண்டில் புதுச்சேரியில் சிறந்த கிரிக்கெட் அணிகளான புதுச்சேரி காவல்துறை கிரிக்கெட் அணி, வழக்கறிஞர்கள் கிரிக்கெட் அணி, ஜிப்மர் கிரிக்கெட் அணி மற்றும் புதுச்சேரியில் தலைசிறந்த கிரிக்கெட் அணிகள் விளையாடுகின்றனர். இந்த போட்டியில் முதல் பரிசாக ரூபாய் 20,000, இரண்டாவது பரிசாக ரூபாய் 10,000, மூன்றாவது பரிசாக ரூபாய் 7,000, நான்காவது பரிசாக ரூபாய் 5,000 கோப்பைகளுடன் வழங்கப்படுகிறது. மேலும் சிறந்த பேட்ஸ்மேன், சிறந்த பந்து வீச்சாளர், சிறந்த ஆல்ரவுண்டர் ஆகியோருக்கும் பரிசு கோப்பைகள் வழங்கப்பட உள்ளது. முதல் போட்டியில் உப்பளம் ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் லாஸ்பெட்டி ஆல்வின் கிரிக்கெட் அணியும் மோதியது. போட்டியை காது மூக்கு தொண்டை நிபுணர் சிவானி கிளினிக் டாக்டர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார்.
டாஸ் வென்ற ஆல்வின் கிரிக்கெட் அணி முதலில் களமிறங்கி 20 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 152 ரன்கள் எடுத்தது. பின்பு களமிறங்கிய ராயல் ரேஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 12 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ராயல் ரேஞ்சர்ஸ் அணியின் கவி ஆட்ட நாயகனாக அறிவிக்கப்பட்டார். பிற்பகல் நடந்த இரண்டாவது போட்டியில் தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணியும் சேலிமேடு கிரிக்கெட் அணியும் மோதியது. முதலில் களமிறங்கிய தவளக்குப்பம் சேலஞ்சர்ஸ் கிரிக்கெட் அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 169 ரன்கள் எடுத்தது. பின் களமிறங்கிய சேலிமேடு கிரிக்கெட் அணி 15 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளும் இழந்து 117 எடுத்து தோல்வியடைந்தது. சேலஞ்சர் கிரிக்கெட் அணி 52 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தவளக்குப்பம் சேலஞ்சர் அணியின் கார்த்திக் ஆட்டநாயகனாக தேர்வு செய்யப்பட்டார். நிகழ்ச்சியில் டோர்னமெண்ட் கமிட்டி சேர்மன் சந்திரசேகர், நிர்வாகிகள் ராம், முத்து, விக்கி, அஜய் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி யூனியன் கிரிக்கெட் சங்கம் நடத்தும் இந்த 16வது வருட T20 கிரிக்கெட் போட்டியின் அனைத்து கிரிக்கெட் போட்டிகளின் ஸ்கோர் விவரங்களை கிரிக் ரோஸ் ஆப்பில் கண்டுகொள்ளலாம். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் MP தேசிய தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகளின் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநில செயலாளர் பெரு அரிமா தமிழன், முன்னாள் முதன்மை செயலாளர் தேவப்புழன் மற்றும் மாநில அலுவலக செயலாளர் எழுமாறன், பாகையரசு என்கிற ரவி, மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, மாநில மகளிர் நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி நடராஜன், மாநில மாணவரணி செயலாளர் தமிழ்வாணன், திருபுவனை தொகுதி செயலாளர் ஈழவளவன், காலாப்பட்டு தொகுதி செயலாளர் அபிராமி வேலு, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு அனைத்து பொறுப்பாளர்கள் முன்னிலையில் விடுதலை சிறுத்தைகள் கொடி ஏற்றும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது. கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் மொழித்திறன் நிகழ்ச்சி பெற்றோர்கள் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. கூடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் லிங்கோ ஸ்டார் எனும் மொழித்திறன் மற்றும் தன்முனைப்பு மேம்பாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் மாணவர்களின் மொழி அறிவு, பேச்சாற்றல், சிந்தனை திறன் மற்றும் மேடை தன்னம்பிக்கையை வளர்க்கும் நோக்கில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தலைவர் குருராஜ் தலைமை தாங்கினார். பள்ளி அறக்கட்டளை செயலாளர் வைகை மற்றும் பள்ளியின் முதல்வர் ஜெயலீனா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக டாக்டர் அலெக்ஸ் தேவராஜ் சேன்மார்க் கலந்து கொண்டு மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் உரையாற்றினார். மாணவர்களின் மொழி கற்றல் முக்கியத்துவம் குறித்த தனது சிந்தனைகளும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டு இளம் மனங்களை ஊக்குவிக்கும் வகையில் சிறப்பான உரையினை வழங்கினார். மேலும் பெற்றோர்களுக்கான பெற்றோர் வழிகாட்டல் குறித்து அவர் உரையாற்றி குழந்தைகளின் கல்வி வளர்ச்சியில் பெற்றோர்களின் பங்கு, வீட்டிலேயே மொழித்திறனை வளர்க்கும் வழிமுறைகள், குழந்தைகளின் மனநலத்தை புரிந்து கொண்டு ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். அவரது உரை பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் திரளாக கலந்து கொண்டு மாணவர்களின் செயல்பாடுகளை நேரில் கண்டு மகிழ்ந்தனர். பெற்றோர் மற்றும் பள்ளி இணைந்து மாணவர்களின் வளர்ச்சிக்கு துணை நிற்பது குறித்த விழிப்புணர்வை இந்த நிகழ்ச்சி ஏற்படுத்தியது. மாணவர்கள் பல்வேறு மொழி சார்ந்த போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். லிங்கோ ஸ்டார் நிகழ்ச்சி மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையிலும் கல்வி மற்றும் மதிப்புணர்வுகளை வளர்க்கும் பயனுள்ள அனுபவமாகவும் அமைந்தது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பெரியார் நகர் பகுதியில் JCM மக்கள் மன்றத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெறும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை நிறுவன தலைவர் ஜோர்ஜ் சார்லஸ் மார்ட்டின் வழங்கினார். நெல்லித்தோப்பு பெரியார் நகர் மன்ற தலைவர் ஜான் பீட்டர் ஏற்பாட்டில் நடைபெறும் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, JCM மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் இணை பொருளாளர் ஐயப்கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்பு. புதுச்சேரி நமது மக்கள் கழகத்தின் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி அலுவலகம் திறப்பு விழா இன்று காலை 9 மணி அளவில் N4 மாரியம்மன் கோவில் தெரு, முத்துலிங்கம்பேட்டை ஏர்போர்ட் ரோடு அருகில் நமது மக்கள் கழக தலைவரும் உருளின்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு என்கிற குப்புசாமி MLA அவர்கள் திருக்கரங்களால் திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேலும் ஏர்போர்ட் சாலையில் அமைந்துள்ள செல்வ விநாயகர் திருக்கோவிலில் இருந்து ஊர்வலமாக சென்று நமது மக்கள் கழக பொதுச் செயலாளரும் தட்டாஞ்சாவடி தொகுதி பொறுப்பாளருமான விநாயகம் MA அவர்கள் முன்னிலையில் கட்சி கொடி ஏற்றப்பட்டு அலுவலகம் திறக்கப்பட்டது. மேலும் தட்டாஞ்சாவடி தொகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. விழாவில் நமது மக்கள் கழக துணைத் தலைவர் சீதாராமன், கழக துணை பொதுச் செயலாளர் சுந்தர்,
பொருளாளர் செல்வம் என்கிற ராமச்சந்திரன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க இளைஞரணி தலைவர் ரகு என்கிற ரகோத்தமன், தொழிலதிபர் ரஞ்சித்குமார் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகளும், பிரமுகர்களும், மகளிர்களும், இளைஞர்களும், தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த முக்கிய பெரியோர்களும், தாய்மார்களும் பலரும் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். மற்றடன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.